பூஜை ஆரம்பிக்கும்போது சுக்கிர ஹோரையிலையோ இல்லை குரு ஹோரையிலையோ நீங்கள் பூஜை ஆரம்பித்தா ரொம்ப செழிப்பு. அப்படி இல்லைன்னா அம்பாள் மேலே பாரத்தை போட்டுட்டு எப்போ கன்வீனியன்ட்டோ அப்போ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேங்காய் உங்களுக்கு இருந்ததுன்னா வைங்க. வீட்டில் ஒற்றை கண் தேங்காய் நீங்கள் வச்சுருந்தீங்க, இல்லை லகு நாரியல் வச்சுருக்கீங்க, லகு நாரியல் வந்து குட்டி குட்டி தேங்காயாக இருக்கும், அந்த மாதிரி நாரியல் வச்சுருக்கீங்கன்னாலும் ஓகே. தாமரை மணி இருந்தாலும் அதை வச்சுக்கலாம். சோழி, சங்கு, அதுக்கப்புறம் கோமதி சக்கரம், இந்த மாதிரி பச்சை கற்பூரம், லவங்கம், பிரியாணி இலை, இதெல்லாம் கூட மகாலட்சுமிக்கு உகந்தது. அப்படி சொல்லி வச்சுட்டு குபேரன் மந்திரமும் நீங்கள் சான் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். இல்லை வெறும் மகாலட்சுமி மட்டும் போதும்னா மகாலட்சுமி மந்திரம் சான் பண்ணுங்கள். அந்த அன்னைக்கு அந்த பணத்தையோ அந்த நீங்கள் வச்சு கும்பிட்டதையோ எடுக்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நெய்வேத்தியத்தை உட்கொள்ளலாம். பட் அந்த பொருளை அங்கேயே வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே அதை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு நாள் அப்படியே இருக்கட்டுமே, இல்லை ராத்திரி பொழுது போனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைங்க எங்களுக்கு மறுநாள் எடுத்து தான் பழக்கம், இல்லை சில பேர் சொல்லுவாங்க 3ஆவது நாள் தான் எடுப்போம் நாங்கள் அப்படின்னு, அதுவும் பண்ணுங்கள். தீபாவளி அன்றைக்கி தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எது தோது வருதோ, எதுக்கு இந்த கடவுளை வணங்குறதுல ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸே கிடையாது. உங்கள் மனம் எது நல்லபடியாக சொல்லுதோ அதை வச்சு கும்பிடுங்க. படையலும் பெருசாக ஐயோ இன்றைக்கி வந்து தந்தேரஸு, இன்றைக்கி மகாலட்சுமி கும்பிடணும், குபேரனை கும்பிடணும், பெரிய பெரிய படையலுக்கு போடணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.